கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் தேவன் உங்களை பதில் நிறைந்த அவருடைய பிரசனத்திற்கு நடத்துகிறார். God is bringing us or taking us to a place of reserved answers. நிச்சயமாய் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நெடுநாட்களாய் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள் அல்லது நீங்கள் காத்திருக்கிற விஷயங்கள் எதுவாயிருந்தாலும் இன்று தேவன் ஆச்சரியமாய் பதிலளிக்க போகிறார். தேவனுடைய பிரசன்னத்தில் தான் நம்முடைய எல்லா பதில்களும் அடங்கி இருக்கிறது. உங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் விடை அளிப்பது தேவனுடைய பிரசன்னம். 22ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று வேதம் சொல்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு 21ஆம் அதிகாரம் அதில் 22 முதல் 24 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாயிருக்கிறது. ஒரு தேசம் அவனோட உடன்படிக்கை செய்ய அது ஆயத்தப்படுகிறது, அது ஆர்வம் கொண்டிருக்கிறது. அந்த அளவு தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படியாக நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே உன்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இன்னொரு விதத்தில் சொன்னால், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று ஒரு ராஜா சொல்லுகிறான். சொல்லி, எனவே உன்னோடு நாங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறோம், எங்கள் தேசம் நன்றாயிருக்கும்படிக்கு நாங்கள் உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லும் அளவிற்கு தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அவனை இன்னும் ஆசீர்வதிக்க விரும்பினார், இன்னும் அவனை உயர்த்த விரும்பினார். எனவே அவர் அவனை ஒரு பரீட்சையின் ஊடாக தேவன் நடத்தினார், ஒரு விசுவாச பரீட்சையின் ஊடாக. உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களை விசுவாச பரீட்சையின் ஊடாக தேவன் நடத்துவார். நம்முடைய தேவன் ஒருவரையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் சோதிக்கிற தேவன் அல்ல, அவர் பரீட்சித்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். வித்தியாசம் நோக்கங்களில் இருக்கிறது. பிள்ளைகள் எல்லாரும் பரீட்சை எழுதுகிறார்கள், நோக்கம் அவர்கள் எல்லாரும் தோற்று போக வேண்டும் என்று அல்ல, அவர்களை தேர்ச்சி பெற வைப்பதற்காக, அவர்கள் அடுத்த ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக. எனவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில விசுவாச பரீட்சைகளின் ஊடாய் நடத்தி நம்மை ஆசீர்வதித்து இன்னும் மேன்மைப்படுத்தவே விரும்புகிறார். ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவு என்பதை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். ஆனாலும் இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆபிரகாம் விசுவாசிக்கிறானோ இல்லையோ என்று அறிந்து கொள்ளும் பொருட்டு நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்தார். இந்த விசுவாச பரீட்சையுடைய முகாந்திரம் என்னவென்று சொன்னால், என்ன அறிந்து கொள்ள விரும்புகிறார் என்று சொன்னால், ஆபிரகாம் தேவனை நேசிக்கிறானா அல்லது தேவன் அருளினவைகளை நேசிக்கிறானா? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஏராளமான ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் இருக்கிறது. இவைகளெல்லாம் தந்தது தேவன் தான். இப்பொழுது ஆபிரகாம் அவைகளை நேசிக்கிறானா அல்லது அவைகளெல்லாம் தந்த தேவனை நேசிக்கிறானா என்பதுதான் விசுவாசத்தின் பரீட்சை. அந்த பரீட்சையிலே ஆபிரகாம் தேர்ச்சி அடைந்தான் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அந்த தேவனால் குறிக்கப்பட்ட மோரியா எனும் மலை, அந்த மலையிலே தேவன் குறித்த அந்த இடம் 3 நாள் பிரயாண தூரமாக இருந்தது என்று எழுதியிருக்கிறது. 3 நாள் பிரயாணப்பட்டாலும் தேவன் விரும்புவதை செய்ய வேண்டும் என்ற ஒரு மன நிர்ணயத்தோடு, மன உறுதியோடு அவன் செயல்பட்டான். அந்த போகிற வழியிலே ஒரு கேள்வி எழும்புகிறதை பார்க்கிறோம். 22ஆம் வசனம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆட்டுக்குட்டி எங்கே என்ற ஒரு கேள்வி. ஈசாக்கு தன் தகப்பனை பார்த்து எழுப்புகிறான், ஆட்டுக்குட்டி எங்கே? ஆனால் அதற்கு பதில் என்ன சொல்லப்படுகிறது? ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பதில் எங்கே இருக்கிறது என்றால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. உங்களுடைய கீழ்ப்படிதல்
நிறைவேறும் போது தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆச்சரியமான பதில்களை கண்டு நீங்கள் கர்த்தருக்குள் களி கூறுவீர்கள். அங்கே வேதத்தில் எழுதியிருக்கிறது, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் நிறைவேறின பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அந்த சத்தம் ஈசாக்கையும் ஆபிரகாமையும் ஆசீர்வதித்த சத்தமாயிருந்தது. அந்த சத்தத்தை தொடர்ந்து பரலோகம் திறக்கப்பட்டு அதிலிருந்து பிறந்த சத்தத்தை தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்திலே, அதாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 22:13, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பலிபீடத்தை கட்டிவிட்டேன், இதை நான் வெறுமையாக எப்படி விட்டு செல்வது? தேவனை நான் துதிக்க வேண்டுமே, எனக்கு நன்மை செய்த தேவனை நான் உயர்த்த வேண்டுமே, மகிமைப்படுத்த வேண்டுமே என்று நினைத்தான். அவனுடைய நினைப்பை அல்லது அவனுடைய விருப்பத்தையும் அங்கீகரித்த தேவன் அவனுக்காகவே அங்கே ஒரு காரியத்தை வைத்திருந்தார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, புதரிலே சிக்கியிருந்த ஒரு ஆடு, ஆனால் அது சத்தமே போடாமல் இருந்திருக்கிறது. காரணம், தேவன் அது அவனுக்காக வைத்திருந்தது. அவனுடைய கேள்விக்கு உண்டான பதிலை தேவ சமூகத்தில் தேவன் வைத்திருந்தார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு தேவைப்பட்ட அந்த பதிலை மாத்திரமல்ல, 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, ரெபேக்காளை பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று எழுதியிருக்கிறது. என்றோ ஒரு நாள் வாழ்க்கையில என்றோ ஒரு நாள் தன் குமாரனாகி ஈசாக்குக்கு தேவைப்படுகிற ஒரு பதில் தான் இந்த ரெபேக்காள். அந்த ரெபேக்காளையும் அன்றைக்கே தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இன்றைக்கு உள்ள தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, உன்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்து கொள்ளப்படும். நான் திரும்பமா இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களுடைய தேவைகளை இந்நாளும் சந்தித்து எந்நாளும் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.